இப்போதைக்கு உனக்கு என்னென்னப்பா வேணும்? எனக்கு ஒண்ணும் வாங்கல. ஆ, எனக்கு குச்சி மட்டும் இருந்தாப்பா. இந்த வீடு ரெடி பண்ணணும். இந்த பழுதடைஞ்ச வீட்டுல நீ இருக்கிற. சரி சரி, அதாவது 75% ஹேண்டிகேப்டு அதானே? சரிம்மா சரிம்மா, கண்டிப்பா ரெடி. வேற ஏதாவது தேவைப்படுதா? உனக்கு பர்சனலா உனக்குன்னு ஆசை எல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு உனக்கு என்னென்ன தேவைப்படுது? ஒண்ணும் படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டா படிச்சிட்டு இருக்கியாமா? ஆமா. என்ன படிக்கிற? டிப்ளமோ ஈசி. டிப்ளமோ படிக்கிற? சரி சரி, நான் நல்ல முறையா உன்னை படிக்க வைக்கிறேன். டிப்ளமோ ஈசி படிக்கிறேன். ஈஸி படிச்சிட்டு இருக்க. எந்த காலேஜ்ல படிக்கிற? படிப்பு சம்மந்தப்பட்டது தேவைப்படுதா? கத்துக்கு பீஸ் கத்துக்கு வசதி இல்ல. எவ்வளவு கட்டணும் பீஸ்? பீஸ் கத்துக்கு வசதி இல்ல. இல்ல எவ்வளவு கட்டணும் பீஸ்? 30,000 கட்டுவோம். அமௌண்ட் விட்டுட்டாங்க. பாதி அமௌண்ட் கவர்மெண்ட்ல போட்டாங்க, பாதி அமௌண்ட் நீங்க கட்டணும். எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்? இந்த எக்ஸாமுக்கு இந்த 5% கட்டும். அது மட்டும் குண்டு குச்சிருந்தா நான் கண்டிப்பா நான் கட்ட சொல்றேன். சரியா? ரெடி பண்ணிடலாம். நல்லபடியா படிக்கணும். சரி, ஆஃப் பண்ணு. காலேஜ் படிக்கிறாங்களா தம்பி? படிக்கிறாப்ல? சரி சரி சரி. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நண்பர்களே. ஏன்னா ஆல்ரெடி பையன் வந்து 75% வந்து ஹேண்டிகேப்பில் இருக்கான் நண்பர்களே. பையன் இதிலே நல்ல முறையாக படிச்சுக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. கண்டிப்பாக இந்த பையனுக்கு நம்ம கை கொடுக்கணும். திருவாரூரில் வந்து நம்ம வீடு கட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த பையனுக்கு நம்ம உதவி பண்ணணும் நண்பர்களே.